மதுரையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு பேர் ஏன் கொடுத்தாங்க எனக்கே தெரியல. இங்கே நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தரோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். என்ன சொன்னானுங்க கறி தோசைக்கு? இங்கே தான் மகன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். இவங்க தான் ஃபஸ்ட்டு கறி தோசையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கறி தோசைன்னு பிறப்பிடமா இது? உன் பிரச்சனை என்னம்மா? இல்லை அது ஏதோ சொன்னி டேஸ்ட் எதுவுமே இல்லை, பிரியாணியில் ஃப்ளேவரே வரல, கறி தோசை இல்லை, முட்டையே வேகவே இல்லை, வாங்கி ஒரு மாதிரி. இந்த மதுரை ட்ரிப் போட்டதே ஒரு நல்ல மதுரை சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட 4500 சார்ஜ் பண்ணாங்க. இவங்களோட நல்லிலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கூட இருக்காது. இதுக்கு 245 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பணம் போனது முக்கியம் இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம், சுத்தமாக நல்லா இல்லை. இந்த ஹோட்டலுக்காரங்களுக்கு சிக்கன் சுக்கானா எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. லோக்கலில் ஒரு முன்னாடி விலாஸில் போய் சிக்கன் சுக்கா வாங்கி சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க, அது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோலா உருண்டை பார்த்ததே கிடையாது. மட்டன் சுக்கா கிரேவியோட கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் சுக்கா இவ்வளோ கிரேவி பார்த்துருக்கேன். என்னோட நிறைய வீடியோஸில் பிரியாணி பற்றி சொல்லியிருக்கேன். பிரியாணினா சீரக சம்பா பிரியாணியா மதுரை தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்கேன். இந்த மதுரை பேரையே கெடுத்துட்டாங்க. மதுரை மக்களே நீங்க இங்க சாப்பிட்டிருந்தாலும் இதோட நல்ல பிரியாணி எங்க கிடைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த போர்டை பார்த்தா ஏமாந்தேன். சின்ஸ் 1943 போட்டிருந்தாங்க. இந்த மதுரை ஃபேமஸ் கோனார் கடை தான்.